Hi guys, let's welcome back to Mechanical by இது நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கௌரா எலக்ட்ரிக்கில் வாரியர் 5Gங்கிற மாடலில் மீட்டரோட டாப் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, டாப் கிளாஸு அந்த கிளாஸ் பார்த்துட்டிங்க உடஞ்சிருச்சு. ஸோ அதை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, எப்படி புது கிளாஸ் வந்து மாட்டுறது, எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க. அப்போ தான் நீங்கள் உங்கள் வண்டியை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு வைசருக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு வைசர், அந்த வைசரில் வந்து கலட்டிட்டு அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 7 ஸ்க்ரூ வரும். அதாவது ஃப்ரண்ட்டு மேலே டாப்பில் 2, தென் பாட்டமில் 2, தென் அதுக்கு பாட்டமில் 2 இருக்கும். தென் ஃப்ரண்ட்டு நெக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 8 mm போல்ட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வைசரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு வைசரோட அந்த 6 ஸ்க்ரூ இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஸ்க்ரூவை வந்து ஃபஸ்ட்டு கலட்டிக்கணும். ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரண்ட்டு வைசர் லாக் எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணி விட்டு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட் வைசரவே ரிமூவ் பண்ணணும் வண்டியிலேருந்து. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா லாக் எல்லாமே உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாமே ஃபைபரு. ஸோ லாக் ஒன்ஸ் உடஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் வைசர் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ்டு இருக்காது. ஸோ கேப் விழு இந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதோட லாக் எல்லாமே உடையாமல் ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போது கழட்டிக்கலாம் ஸ்க்ரூ எல்லாமே. ஏன்னா ஃப்ரண்ட் வைசர் கழட்டினா மட்டும்தான் நம்ம அந்த கிளாஸை வந்து தனியாக டிஸ்மேண்டில் பண்ணி நம்ம கிளாஸை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும். இப்போ எல்லாமே கழட்டியாச்சு. மேலே 2, தென் ஃப்ரண்ட்டு நெக்கில் ஒரு 8 mm போல்ட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். 8 mm பதிலாக இங்கே வந்து ஸ்டார் ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. சம்டைம்ஸ் 8 mm போல்ட்டுக்கு நடுவில் ஸ்டார் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாரு பிட்டு போட்டு நம்ம அதை லூஸ் விட்டு நம்ம ஃப்ரண்ட் வைசர் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் வைசரில் பார்த்திங்கன்னா 2 இண்டிகேட்டர் லெஃப்ட் அண்ட் ரைட்டு, இந்த 2 இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. லைட்டு வந்து மேலே டாப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட் வைசரை எடுத்துக்கலாம். ஸோ இந்த லாக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுக்கணும். ஸோ கரெக்டாக எடுக்கலைன்னா அது உடஞ்சிரும். ஸோ உடஞ்சிட்டா வந்து நம்ம கரெக்டாக அசம்பிள் ஆகாது. ஏன்னா கேப்பில் மறுபடியும் அசம்பிள் பண்ணும்போது கேப் இருக்கும் அந்த லாக் உடஞ்சா. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இண்டிகேட்டர் லெஃப்ட் அண்ட் ரைட்டு, அந்த இண்டிகேட்டரோட ஷாக்கெட்டை வந்து நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். டிஸ்மேண்டில் பண்ணும்போது வண்டி ஆஃபில் தான் இருக்கணும், ஆன் பண்ணிடாதீங்க. ஸோ தென் பார்த்திங்கன்னா எல்இடி லைட் இருக்கும், 2 ஃபேஸ் அண்ட் எல்இடி லைட் இருக்கும். ஸோ அதோட கனெக்ஷன் வந்து டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்மேண்டில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அது எல்லாமே சால்ட்ரிங் தான் இருக்கும். ஸோ சால்ட்ரிங் விட்டுருச்சுன்னா நம்ம ஃபேஸ் அண்டு எல்இடி ப்ளூ கலர் லைட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த லைட் வந்து எரியாது. ஸோ பிளிங்க் ஆகாது. ஸோ சால்ட்ரிங் விட்டுரும் சீக்கிரம். ஸோ விடாமல் கழட்டிங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மீட்ரு பாக்ஸை வந்து கீழே வந்து தனியாக கழட்டிக்கலாம். அது பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்க்ரூ ஸ்டார் ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க பேனலில். ஸோ அந்த ஸ்டார் ஸ்க்ரூ எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு நம்ம மீட்ரு பாக்ஸை வந்து அப்படியே தனியாக டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ஸ்க்ரூ தான் போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்க்ரூ வந்து ஓவராக டைட் வைக்கவும் கூடாது, ரொம்ப லூஸாக இருந்தாலும் நமக்கு வந்து ஷேக் இருக்கும். ஸோ ப்ராப்பரான டைட் இருக்கணும். ஸோ டிஸ்மேண்டில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸ்க்ரூ ஒன்ஸ் வந்து கீழே வந்துச்சுன்னா டைட்டாக வந்து கீழே டாப் பானட்டுக்கு போயிடும். ஸோ பானட் போயிடுச்சுன்னா நம்ம எல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்க்ரூவை வந்து கேர்ஃபுல்லாக வந்து கழட்டிக்கிங்க. இப்போ 4 ஸ்க்ரூ வந்து டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு நம்ம மீட்டரை வந்து தனியாக எடுத்துக்கலாம். மீட்ரு கிட்டவே வந்து நம்ம தனியாக எடுத்து அதில் கிளாஸை வந்து ரிமூவ் பண்ணி நம்ம வந்து புது கிளாஸை மாட்டிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இன்னொரு ஸ்க்ரூ இருக்குது, அதையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரைட் சைடு 2, தென் லெஃப்ட் சைடு 2 ஸ்க்ரூ இருக்கும். இந்த மீட்ரு பார்த்துட்டியும் உள்ள கிழமை ஒரு சின்ன போர்டு தான். அந்த போர்டில் தான் எல்லாமே, அதாவது பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஹை பாயிண்ட்டு, லோ பாயிண்ட்டு, தென் இண்டிகேட்டரோட ரைட்டு, தென் லெஃப்ட்டு, இந்த மாதிரி இண்டிகேஷன்ஸு, தென் மிரர் இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஃப்ரண்ட்டு லேம்ப் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து டிம்மு போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம மீட்டரில் வந்து டிம்முங்கிற ஆப்ஷன் காட்டும் பார்த்திங்களா, அந்த ஆப்ஷனு. ஸோ இந்த எல்லாமே வந்து நம்ம இந்த மீட்ரு கிளாஸில் வந்து சால்ட்ரிங் வச்சுருப்பாங்க அந்த சிப் போர்டில். ஸோ அது ஒரு ஒயர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒரு கலருமே பார்த்திங்கன்னா அதுக்கான இண்டிகேஷன் மார்க்கு தான். ஓகேங்களா? தென் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஓடோமீட்ரு நம்ம எவ்வளோ கிலோமீட்ரு ஓட்டுறோம். தென் இன்னொரு ஒயர் பார்த்துட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம், அதை அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே நம்ம வந்து ஷோ பண்ணி காமிக்கும் டிஸ்பிளேயில். ஸோ
ஸோ ஓகேங்களா. ஸோ இந்த எல்லாமே இண்டிகேஷனுக்காக தான் இந்த இவ்வளோ ஒயர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளக்க ஒரு சிப் போர்டு தான் இருக்கும். ஸோ இப்போ டிஸ்மேண்டில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. கிளாஸ் வந்து ஆல்ரெடி உடஞ்சிருக்கு. ஸோ கிளாம்ப் எல்லாமே உடையாமல் பார்த்துக்கணும், அந்த ஒயிட் கலர் கிளாம்ப் எல்லாமே. ஸோ இப்போ எடுத்தாச்சு. கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே உடஞ்சிருக்கு. அதை பாருங்கள், இந்த ப்ரோக்கன் ஆகிருக்கு. ஸோ இதுக்குள்ள வாட்டர் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தண்ணி பூந்துச்சுன்னா நமக்கு வந்து டிஸ்பிளேவோ போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து மாற்றிக்கணும். உடஞ்ச ஒன்ஸ் நான் வந்து புது கிளாஸ் போட்டுக்கணும். இது பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணும்போது வண்டி ஆஃபில் தான் இருக்கணும், ஆன் பண்ணாமல் இருக்கணும். ஓகேங்களா. ஆன் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஃபியூஸ் போயிடும். ஸோ டிஸ்பிளேவே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணி நம்ம சிப் போர்டை பார்ப்போம், எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது. ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரே போர்டு தான் இருக்கும் உள்ளக்க. ஸோ இதுதாமே டிஸ்பிளேவை வந்து ஷோ பண்ணி கொடுக்குறது. அது லோ பீமு, ஹை பீமு, தென் வோல்டேஜ் லெவல் காட்டுறது, இது நிறைய இண்டிகேஷன்ஸ், லெஃப்ட் அண்ட் ரைட்டு இண்டிகேஷன்ஸு. ஸோ இந்த எல்லா ஆப்ஷனுமே இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ சிப் போர்டு எல்லாமே இருக்குது. அது பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி, தென் சார்ஜிங் ஃபுல்லு, இந்த ஆப்ஷன் எல்லாமே இந்த போர்டு ஒன்று தான் வந்து நமக்கு வந்து கனெக்டிவிட்டி, சர்க்யூட் போர்டில் தான் கனெக்டிவிட்டி இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த 3 ஒயர் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுதான் பார்த்திங்கன்னா சார்ஜிங், லோவு தென் ஹை சார்ஜிங், இது எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா புது கிளாஸ் வந்து நம்ம ஆல்டர்னேட் வாங்கியாச்சு. ஸோ புது கிளாஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப அது ஃபைபர் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்குது கிளாஸு. ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்க லைட்டாக வந்து கிராக் விழுந்துடும். ஸோ கிராக் விழுந்தாலுமே நமக்கு வந்து அந்த கிராக் வந்து கொஞ்சம் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அது உடஞ்சிரும். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாமே ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து கிளாம்பிங் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ கிளாம்பிங் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். ஒரு கிளாம்பு வந்து லைட்டாக எலாபரேட் பண்ணி நாம் வந்து கரெக்டாக அதோட கிளாம்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மீட்டரை ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதோட கைடு வேல ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டாப் கிளாஸ் வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. டாப் கிளாஸை ஃபஸ்ட்டு வச்சு பார்க்கணும், அதோட கைடு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒன்ஸ் வந்து கிளாஸை வந்து அந்த பேனலில் அசம்பிள் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இதை என்லார்ஜ் பண்ணி விட்டு வெளியே எடுத்து விட்டு லைட்டாக அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணும்போது கைடு வேல ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி தான், இவ்வளோ தான், சிம்பிள். ஸோ உள்ளக்கு இருக்கிறத பார்த்திங்கன்னா கரெக்டாக கைடு வேல ப்ராப்பராக இல்லை, ப்ராப்பராக அதில் வந்து கரெக்டாக அசம்பிள் ஆகலை. ஸோ அசம்பிள் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மேலே டாப் கிளாஸே போட முடியும். டாப் கிளாஸை லைட்டாக கம்ப்ரஸ் பண்ணி புஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோட கைடு வேலை கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஒரு கைடு வேலையும் கரெக்டாக வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிராக் விழுந்துடும். ஸோ கிளாஸ் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஓகேங்களா. இந்த மாதிரி 6 கிளாம்பிங் இருக்கும். ஸோ அந்த 6 கிளாம்பிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கனெக்ஷன் பண்ணிவிட்டு ஒன்ஸ் வந்து செக் பண்ணணும், க்ராஸ் செக் பண்ணணும். ஓகேங்களா. இல்லை டிஸ்பிளே வந்து கரெக்டாக இருக்கா. ஓகே, இப்போ டன், எல்லாமே கரெக்டாக இருக்குது. சார்ஜிங் லெவல் காட்டுது, ஓடோமீட்டர் காட்டுது, ஸ்பீடு, கியர், என்ன கியர் இருக்குது, இந்த ஆப்ஷன் எல்லாமே காட்டுது. ஓகேங்களா. எல்லா ஆப்ஷன் காட்டுது. ஸோ எந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டு நாம் வந்து பேனலை இந்த அசம்பிள் பண்ணிக்கலாம் நம்ம மேலே டாப் பேனலை. ஸோ கரெக்டாக கைடு வேலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாம் 4 ஸ்க்ரூ, ஃப்ரண்ட்டு 2 தென் பேக் கியரில் 2 ஸ்க்ரூ வர மாதிரி இருக்கும். ஸோ 4 ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் நாம் ஃப்ரண்ட்டு வைசரை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ 4 ஸ்க்ரூ போட்டுக்கலாம், போட்டு டைட் பண்ணிக்கலாம். தென் செகண்ட் 1 ஸ்க்ரூ, ஓரளவுக்கு டைட் பண்ணுங்கள். ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா அது வந்து லைட்டாக அது ஃபைபர் தான், ஃபைபரில் த்ரெட்டிங் போடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா நிற்காது, லூஸ் ஆகிடும். ஸோ லெவலாக டைட் பண்ணிங்க. ஸோ ஓரளவுக்கு டைட் பண்ணால் போதும். எல்லாமே லைட் வெயிட் மெட்டீரியல் தான். ஸோ எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ தென் தேர்ட் 1 ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பாட்டமில். பேக் சைடில் பார்த்திங்கன்னா தேர்ட் 1 ஸ்க்ரூ வந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இன்சைடில் இருக்கறனால ப்ராப்ளம் தான். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து அசம்பிள் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து ஸ்க்ரூ வந்து கீழே விட்டுறாதீங்க.
ஸ்ட்ரைட்டாக கீழே பானட்டுக்கு போயிடும். பானட் போயிட்டோம்னா நம்ம எல்லா பேனலும் டிஸ்மேண்டில் பண்ணி ரிமூவ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஸ்க்ரூவை எடுக்க முடியும். ஸோ கேர்ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்க்ரூவையும் போட்டு டைட் பண்ணிட்டு வைசர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்இடி லேம்ப்பு ஷாக்கெட் 2, தென் லெஃப்ட் அண்ட் ரைட்டு இண்டிகேட்டர் லைட்டு. ஸோ இதெல்லாமே இப்போ எல்லாமே போட்டு மேலே டாப் கிளாஸ் போட்டு அசம்பிள் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.